அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோடைய கண்டினியூவேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். 42வது கேள்வி வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 43வது கொஸ்டின். இந்திய பொருளாதாரம் ஃபுல்லா நம்ம வந்து பார்க்குறோம். 100 கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ 43ல இருந்து ஒரு 100 கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following will increase inflation? கீழ்கண்டவற்றுள் விலைவாசி உயர்வை அதிகரிக்க செய்யும் தன்மை உடையது எது? அவ்வளவுதான். விலைவாசி உயர்வை வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கக்கூடியது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ஹை பிஸ்கல் டெபிசிட், அதாவது அதிக நிதி பற்றாக்குறை. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ரோல் அவுட் ஆஃப் ஜிஎஸ்டி, அதாவது சரக்கு சேவை வரியை அமல்படுத்தினா இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா? இம்ப்ளிமெண்டிங் 7th பே கமிஷன், 7வது ஊதிய குழு பரிந்துரையை செயல்படுத்துவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது சரக்கு மற்றும் சேவை வரினால வராது, ஜிஎஸ்டி ரோல் அவுட்னால வராது. ஆப்ஷன் 1 and 3. அப்ப சி தான் ஆன்சர். 7வது ஊதிய குழு பரிந்துரை செய்யறது, அதாவது நிறைய டிஏ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். டிஏ எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதாவது கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு டிஏ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா ஆசிரியரா இருக்கட்டும், இல்ல எல்லா ஊழியரா இருக்கட்டும், எல்லா அதிகாரிகளா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே கையில பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிச்சுன்னா என்ன ஆகும்? செலவு நிறைய பண்ணுவாங்க. செலவு நிறைய பண்ணா கண்டிப்பா இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஹை பிஸ்கல் டெபிசிட்டும் ஒரு காரணம் தான். ஓகேங்களா, அதிக நிதி பற்றாக்குறை. ஸோ அதனாலதான் இந்த ரெண்டும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. டிட்கோ வந்து எப்ப கொண்டு வந்தாங்க? ஓகேங்களா, இதுதான் கொஸ்டின். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தமிழ்நாடுல வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இது வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா 1965ல 10th ஸ்டாண்டர்ட் புக்ல பாருங்க, ஜியோகிராஃபிலே நீங்க பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டிட்கோ அப்படின்னு. ஸோ இப்ப டிட்கோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நீங்க டிட்கோ மட்டும் இல்லாம இன்னும் சிலது சொல்றேன். டிபிஐபிஎல், டிக்செல், டிஐடிஇஎல், எல்காட், சிப்காட், டான்சிட்கோ, இது எல்லாமே கண்டிப்பா படிச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே டெஃபினட்டா படிக்கணும். இதுல டிட்கோ அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இது வந்து தமிழ்நாடு மாநில அரசாங்கத்துடைய முக்கியமான ஒரு ஏஜென்சி. அதுவும் வந்து தொழில்துறை மேம்பாட்டுக்காக கொண்டு வந்தது. இதுல ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ப்ரோக்ராம் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து எது மூலியமா பண்ணிருப்பாங்கன்னா டான்சிட்கோ மூலியமா பண்ணிருப்பாங்க. ஓகேயா, சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து டிஏஎன், டான்னா தமிழ்நாடு. ஓகேங்களா, தமிழ்நாடு சுருக்கி தான் டிஏஎன் சொல்றாங்க. ஓகேங்களா, டான் SIDCO, டான்சிட்கோன்னு சொல்லுவாங்க. டான்சிட்கோனா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன், SIDC அப்படி கூட சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து 1970ல இருந்து வந்திருக்கு. 1970. ஓகேங்களா, சோ எழுதிக்கோங்க. அதே மாதிரி டைடல் பார்க்னு சொல்லுவாங்களா, TIDEL, டைடல் பார்க். ரெண்டாயிரத்துல இருந்து இது இருக்கு. ஓகேங்களா, 2000ல இருந்தே வந்து டைடல் பார்க் அப்படிங்கிறது இருக்கு. எல்காட் எழுதிக்கோங்க, ELCOT. இப்ப இந்த எல்காட் அப்படின்னு சொல்லும் போது, எல்காட் அப்படின்னு சொன்னா இது வந்து 1977 21 மார்ச் அப்ப கொண்டு வந்திருக்காங்க. எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். ஓகே, சோ அதுக்கு பேர் தான் எல்காட். இது வந்து 21 மார்ச் 1977ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது சிப்காட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சிப்காட் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னது. இது வந்து 1971ல கொண்டு வந்திருக்காங்க. 1971ல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன சொல்ல, மீடியம் டு லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸுக்கு லோன் கொடுக்கக்கூடிய
ஒரு அமைப்பாக இருக்கும் சிப்காட்ல இருந்து. ஸோ இவங்க தான் வந்து ஏன்னா லோன் கொடுக்குறாங்க, ப்ரொமோட் இண்டஸ்ட்ரியல் growth, அதுக்காக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. பிளஸ் வந்து ரொம்ப முக்கியமா ஸ்பெஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றதே இவங்க தான். ஓகேங்களா? அஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. குறிப்பா ஆக்ரோ பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜெனரல் இண்டஸ்ட்ரீஸ், பயோடெக் பிளான்ட் கொண்டு வருவாங்க, ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இப்ப சிப்காட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு கேட்டா ஒரு 16 சிப்காட் இருக்கு. இப்போதைக்கு 16 சிப்காட் இருக்குப்பா. ஓகே, கடலூர்ல, இந்த மாதிரி தூத்துக்குடி, ஸ்ரீபெரும்புதூர், ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை, ஒரகடம், மானாமதுரை, ஓகேங்களா, ஸோ ஹோசூர், இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு 16 சிப்காட் வந்து இருக்கு அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. ரைட். அதே மாதிரி செங்கல்பட்டுல வந்து ஒரு சிப்காட் வந்து இருக்கு. ஓகே, சிப்காட் ஐடி பார்க்ல லார்ஜஸ்ட் இன் ஏசியா அப்படின்னு வந்து ஒரு சிப்காட் வந்து பாத்தீங்கன்னா சிசுரி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கு. ஆசியாவிலேயே ரொம்ப பெருசு. ஓகேங்களா? அதே மாதிரி புதுசா சிப்காட் வந்து தருமபுரி, திருவண்ணாமலை, காரைக்குடி, மணப்பாறை இங்கெல்லாம் வந்து சிப்காட் கொண்டு வர்றாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இது கொண்டு வர்றாங்க. ஸோ அப்ப 20 மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்ப இது பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப முக்கியமானது, எழுதிக்கோங்க. அதே நேரத்துல எல்காட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்காட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ எல்காட் இருக்கலே ரொம்ப பெருசு. இப்போ உங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்காட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ டைடல் பார்க்னு சொன்னேன்ல, ஸோ டைடல் பார்க்னு சொல்லும் போது சென்னையில வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க டைடல் பார்க். ஃபர்ஸ்ட் 2000 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த எல்காட் நான் எப்படி சொன்னேன், இப்ப டிவி வந்து கொடுத்தாங்கல்ல கவர்மெண்ட்ல இருந்தா, அதுவும் எல்காட் மூலியமா தான் வந்தது. லேப்டாப்பா இருக்கட்டும், மின்விசிறி, கிரைண்டர், இது எல்லாம் எல்காட் மூலியமா தான் வந்திருக்கு. ஸோ அப்ப எல்காட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான கம்பெனிஸும் இருக்கும். ஓகே, எலக்ட்ரானிக் சம்பந்தமா எல்லாமே இருக்கும். இந்த டைடல் பார்க்ல ஐடி சம்பந்தமானது நிறைய நீங்க பார்க்கலாம். இந்தியாவில வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 2000ல கருணாநிதி ஐயா தலைமையில இந்த டைடல் பார்க் கொண்டு வந்தாங்க. திருவான்மையூர் அப்படிங்கிறது அந்த இதுல தரமணி சொல்லலாம். ஓகேங்களா? அந்த அந்த ஏரியாவில தான் கொண்டு வந்திருந்தாங்க. தரமணி சொல்லலாம் அப்படின்னு ஒரு படம் கூட வந்துச்சுல, ஐடி கம்பெனி பேஸ் பண்ணி தான் ஒரு படம், திரைப்படம் வந்துச்சு. ஓகே, ஸோ 13 மாடி கொண்ட இது ஆசியாவிலேயே ரொம்ப பெருசு. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐடி பார்க் அப்படி சொல்லலாம். ஸோ இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சில டைடல் பார்க்கும் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஆவடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைடல் பார்க்கும், கோயம்புத்தூர்ல 2010ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கட்டுப்பாட்டுல ஒரு டைடல் பார்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல 2 டைடல் பார்க் வந்து இருக்குப்பா. இதனை தாண்டி வந்து திருச்சி மற்றும் மதுரை 2 இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டைடல் பார்க் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்ப நான் சொன்ன ஏரியாலாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட்டா? அடுத்தது வந்து இந்த டிரான்சிட்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இது வந்து 1970ல தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தினாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து சென்னை கிண்டியில வந்து 1958ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 128 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 128 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து இருக்கு. அதுல கவர்மெண்டோடதுன்னு பார்க்கும்போது 41 கவர்மெண்ட். ஓகே, சோ அடுத்தது வந்து 87 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டான்சிட்கோ எஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டான்சிட்கோ எஸ்டேட். ஓகே, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கலந்து இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுல இப்ப ஃபைபர் நெட் இருக்குல்ல, தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன், அது வந்து டான்சிட்கோ கீழே தான் வந்து இருக்கு. அதாவது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஓகே, சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டா இருக்கட்டும், தென் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு, இது எல்லாமே ஒரு அமைப்பா டான்சிட்கோல வந்து இருக்கு. அதே மாதிரி சம் அட்டானமஸ் பாடியும் உள்ளுக்குள்ள இருக்கு. குறிப்பா டிஎன்பிஎஸ்சியே வந்து பாத்தீங்கன்னா அந்த டான்சிட்கோக்குள்ள அதாவது சம் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சம் ப்ராஜெக்ட் இவங்களுக்கு கிடைக்கும், இல்லை அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ இது பத்தின டீடைல்ஸ் நெட்ல இன்னும் நிறைய தகவல் இருக்கு, ஒரு தடவை ரெஃபர் பண்ணுங்க. ரைட், எல்லாமே சொல்லிட்டேன். இப்ப அடுத்து பாருங்க, சிப்காட்னு 71ல வந்து சொல்லியிருக்கேனா, கரெக்ட்லி மேட்ச் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ 71ன்னு நான் சொல்லியிருந்தேன், இங்க வந்து சிப்காட்னு சொல்லிட்டு 72ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சிப்காட் வந்து பாத்தீங்கன்னா சிப்காட் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க 1971.
அதுக்கடுத்து டாமின் நபார்டு, இந்த ரெண்டுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப ஆப்ஷன் வந்து 2 and 3 இதுதான் வரணும். பட் இங்க வந்து ஆப்ஷன்ல இல்ல. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 and 3 தான் வரணும், மாத்திக்கோங்க. அடுத்தது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ இப்போ இங்க பீமா அப்படின்னு வந்துருச்சுனாலே அது வந்து இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, அதுவும் ஃபசல் அப்படின்னு இருக்கிறதுனால கிராப் இன்சூரன்ஸ்க்காக இருக்கக்கூடியது. ஒவ்வொரு ஸ்கீமுக்குள்ள ஒவ்வொரு கீவேர்டு இருக்கும். இப்ப சதக் யோஜனா அப்படின்னா ரோடு. ஸோ அப்ப ஒவ்வொரு ஸ்கீமை வந்து எப்படி தெரிஞ்சுக்கன்னு ஒரு தனி வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்க. உங்களுக்கு இன்னைக்கு இல்ல, நீங்க எந்த தேர்வு எழுதினாலும் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. எல்லா ஸ்கீமையும் ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் வந்து இங்க கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா இதுதாங்க அந்த வீடியோ. இது தெரிஞ்சா போதும், அனைத்து திட்டங்களையும் ஈஸியா அடிக்கலாம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஆல் ஸ்கீம்ஸ் ஷார்ட்கட் 100% ஆப்ஷன் பார்த்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலிகிராம்ல கொடுத்துருக்கேன். இதை பாருங்க ஒரு தடவை. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து எந்த எக்ஸாமுக்குமே நீங்க ஸ்கீம்ஸை படிக்க மாட்டீங்க. அந்த ஷார்ட்கட் மட்டும் படிச்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. 100% உங்களால அடிக்க முடியும். ஸ்கீம்ஸ் பத்தி எந்த டீட்டெயிலுமே தெரியலனா கூட உங்களால அடிக்கலாம். அந்த மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஸோ அதை ஒரு தடவை போய் பாருங்க. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த கொஸ்டின், த டேர்ம் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, அதாவது விளிம்பு நிலை வசதி, இது வந்து எதோட தொடர்புடையது? இந்த வார்த்தை எதோட தொடர்பில் இருக்கக்கூடியது? பேங்கிங் செக்டரோட தொடர்புடையது. நேஷனல் ஹவுசிங் பேங்க், தேசிய வீட்டு வசதி வங்கி, இது அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1980. பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன் பாவர்ட்டி ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஷ், அதாவது இந்திய திட்டக்குழு வந்து வறுமையை எதன் அடிப்படையில் வரையறுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, கேலரி பேஸ்டு, உணவுப் பொருள் மூலம் வெறும் கலோரி அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது பிளானிங் கமிஷன் சம்பந்தமா ஒரு வீடியோ இருக்கு, அதை பாருங்க. கான்டெக்சிங் அலுவாலியா கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், அதை போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்தது பிரைமரி டெபிசிட் மீன்ஸ் முதன்மை பற்றாக்குறை என்றால் என்ன? முதன்மை பற்றாக்குறை என்பது பிசிக்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், நிதி பற்றாக்குறையில் இருந்து வட்டிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கழித்தால் கிடைக்கக்கூடியதான் முதன்மை பற்றாக்குறை ஆகும். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து நம்பர்ஸ் கொடுக்கல. மேட்ச் த ஃபாலோயிங் நான் உங்களுக்கு சொல்றேன். மன்ரேகா திட்டத்தை தான் அந்த ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு. எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜி NREGA அதுதான் வரும், ஐ வராது. மன்ரேகா திட்டம், மன்ரேகானா என்ன அர்த்தம்? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து வெறும் ஊரகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இது வந்து 2005 வந்து இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா இது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2006 தான் நடைமுறைக்கு வந்தது. 2/2/2006 நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா? இப்ப இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி பில்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்ப 2005 இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதன் பிறகு வந்து நரேகா NREGA அப்படின்னு சொல்லிட்டு 2009 வந்து பாத்தீங்கன்னா சம் அமெண்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் மொத்தம் ஆரம்பமாகும் போது ஃபுட் ஃபார் ஒர்க், உணவுக்கு இல்ல வேலைக்கு உணவு அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தான் இதை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலமில்லாதவங்களுக்கான வேலை வாய்ப்பு RLEGPA மற்றும் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த ரெண்டையுமே சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராமா ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? அதாவது ரெண்டையுமே சேர்த்து ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமாச்சு. அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் பேரை மாத்திக்கிட்டே வந்தாங்க. தென் வந்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதாவது கேரண்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அந்த வார்த்தை, அதை சேர்த்துக்கிட்டாங்க. நரேகா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதன் பிறகு வந்து 2005 வந்து பாத்தீங்கன்னா சமூக மேம்பாட்டுக்காக, சோசியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்காக 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்து மாத்திட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இப்போதைக்கு இருக்கு. இதை பத்தி நான் ஏற்கனவே இதுக்கு முந்தான வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இது இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 28 மாநிலத்திலையும் 4 யூனியன் பிரதேசத்திலையும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. 4 யூனியன் பிரதேசம், சில யூனியன் பிரதேசத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணல. காரணம்னா அங்க அக்ரிகல்ச்சர் பெருசா இல்ல, அதனால.
ஓகே, சோ இப்ப 28 மாநிலத்திலயும் இது வந்து பண்ணிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் இன் இந்தியா, அந்த இல்ல பில்லர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இந்த ஸ்கீமும் இருக்கு. சோ 2006. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 2006ன்னு வரும். சரியா? அடுத்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா பாரத் நிர்மன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரத் நிர்மன் சொல்லும் போது இது வந்து 2005 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4-3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். நமக்கு ஆப்ஷன் கொடுக்கறதுனால நம்ம ஃபுல்லாவே எழுதுவோம். இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா, இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஓகேங்களா? இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985 கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அன்னபூர்ணா யோஜனா திட்டம், இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த இது தப்பு. ஏன் தப்புன்னு சொல்றேன்னா 2000 முதல் 2001 வரைக்கும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ரேஷன் கார்டு திட்டம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏஏஒய் அன்னபூர்ணா யோஜனா அப்படிங்கிறது கீழே ஏஏஒய் கார்டு எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ரேஷன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஏஏஒய் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்தி யோஜனா அன்ன யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். டார்கெட் பிடிஎஸ் சொல்லுவாங்க, டார்கெட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டரி சிஸ்டம். அதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில வந்து அதாவது தமிழ்நாடு எக்ஸப்டட். ஓகேங்களா? தமிழ்நாட்டிலயும் ஏஏஒய் ரேஷன் கார்டு வந்து இருக்கு. தமிழ்நாடு நிறைய இதுல வந்து இந்தியாவுக்கே முன்னோடியா இருக்காங்கப்பா ரேஷன் கார்டுல. ஓகேங்களா? ஏஎல்பி, பிஎல்பி, ஏஏஒய், பிஹெச்எச் இந்த மாதிரிலாம் ரேஷன் கார்டு எல்லாம் டைப்ஸ் வந்து இருக்குப்பா. அதுல இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த இதுல இந்த ஸ்கீம் அன்னபூர்ணா ஸ்கீம், சென்ட்ரல் ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டில இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கும். 65 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு பெருசா சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து கொடுத்திருப்பாங்க. நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் இல்லைன்னா ஸ்டேட் பென்ஷன் ஸ்கீம்ஸ் வந்து இதுக்குள்ள அப்படி வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த பென்ஷனர் வாங்கிட்டு இருக்காங்கன்னா இந்த கார்டு வாங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நேஷனல் ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தமிழ்நாடுல ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் சப்ளைஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடுல. ஓகேயா? ஸோ இப்போ ஓல்டர் அண்ட் புவர் பீப்புள் அபவ் 65 இருக்கிறவங்களுக்கு இந்த அன்னபூர்ணா யோஜனா ரேஷன் கார்டு வழங்கப்படும். இது தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ இப்போ அப்போ 4321 இருக்கணும். ஒவ்வொரு ஸ்கீமோடைய வருஷத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க, அது பத்தின டீட்டெயில் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ பாரத் நிர்மன் ஜஸ்ட் நம்ம அடுத்த ஒரு வகுப்புல இது பத்தி பார்க்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் நிறைய டீடைல்ஸ் பார்த்திருக்கோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஃபார் ஃபினான்சியல் இன்க்ளூஷன் வாஸ் டேஷ். ஏழைகளுக்கான புதிய வங்கி கணக்கு தொடங்கும் திட்டத்தின் பெயர் என்ன? ஜன்தன் யோஜனா. ஜீரோ பேலன்ஸ்ல ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜன்தன் யோஜனா. அடுத்த கேள்வி, இன்டிகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1978. Choose the correct pair. Green Revolution, White, Blue, Metro Man. சரி, இப்ப கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லும் போது MS சுவாமிநாதன், இதுதான் சரியா வந்து பொருந்தி இருக்கு. நீங்களே போட்டுருவோம். ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லும் போது வெண்மை புரட்சி வந்து டாக்டர் வர்கீஸ் கொரியன், இவர் தான் வந்து அமுல் த டேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காரு. நான் ஒயிட்னு இவர் பக்கத்துல எழுதிட்டேன். ஒயிட் ரெவல்யூஷன், வெண்மை புரட்சி, ஆபரேஷன் பிளட், இது எல்லாமே பால் உற்பத்திக்காக இருக்கக்கூடியதுதான். ஓகேங்களா? ஸோ அப்ப நீல புரட்சி அதாவது ப்ளூ ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ப்ளூ ரெவல்யூஷன் இந்தியாவில் இது வந்து கடல் மீன் இருக்குல்ல, அதெல்லாம் உற்பத்திக்காக வந்தது. ஓகே, ஸோ இப்போ ப்ளூ ரெவல்யூஷனுடைய ஃபாதர் யார்? ஹரிலால் சௌத்ரி மற்றும் அருண் கிருஷ்ணன், இவங்க தான் வந்து ப்ளூ ரெவல்யூஷனுக்கான கீ ரோல் பர்சன். ஸோ அது தப்பா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹரிலால் சௌத்ரி அண்ட் டாக்டர் அருண் கிருஷ்ணன், இவங்க 2 பேரும் தான் ப்ளூ ரெவல்யூஷனுடைய ஃபாதர். ரைட்? ஹரிலால் சௌத்ரி அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோமேன். மெட்ரோமேன் சோ ஒயிட் ரெவல்யூஷன், இவர் வந்து இந்த ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, இவர் தான் வந்து மெட்ரோமேன். இவர் தான்ப்பா மெட்ரோமேன். இப்போ ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது நீல புரட்சி என்று கூறும்போது 2 பேர் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா?
ஏழாவது பிளானிங் கமிஷன் மூலியமா வரும்போது வந்தது. ஓகே, நான் இங்க எழுதுறேன், எழுதிக்கோங்க. ஹரி லால் சௌத்ரி, ஹரிலால் ஆர் ஹிராலால், ஹிராலால்னு போட்டுக்கோங்க. RAL. இவருதான் ப்ளூ நீலப்புரட்சியின் தந்தை இவர் தான். ஓகேங்களா? ஸோ 2021 ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனா வந்தவர். ஓகே, ஸோ கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ எல்லாருடைய இந்த குறிப்பா வந்து ப்ளூ ரெவல்யூஷன் சொல்லும்போது ஃபிஷ் ப்ரொடக்ஷன், கிரீன் ரெவல்யூஷன் சொல்லும்போது ஃபுட் கிரெயின்ஸ், ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லும்போது மில்க். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து இன்னொன்னு எழுதிக்கோங்க, வெள்ளி புரட்சி. ஓகேங்களா? சில்வர் ரெவல்யூஷன். சில்வர் ரெவல்யூஷன்னா எக்கு, முட்டை. ஓகேங்களா? இதுக்கு யார் வருவாங்க அப்படின்னு கேட்டா இந்திரா காந்தி அம்மையார் தான் வருவாங்க. அவங்க தான் ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன். ஓகேங்களா? ரைட். அடுத்தது 7th பே கமிஷன். நீலப்புரட்சி வந்ததே வந்து 7வது திட்டக்குழு மூலியமா தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால அடுத்த கொஸ்டின் வந்து 7வது திட்டக்குழு வச்சு ஒரு கொஸ்டின். சரி, 7வது திட்டக்குழு அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய தலைவர் யார்? AK மாத்தூர். ருப்பி சிம்பிள் கண்டுபிடிச்சது யாரு? IIT பாம்பே படிச்ச உதயகுமார். இவர் தான். இவர் DMK மினிஸ்டருடைய பையன். இந்த மினிஸ்டர்னு தெரிஞ்சா சொல்லுங்க. அதனால அப்ப வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு, இவர் ஒரு டிசைன் பண்ணியிருப்பாரு. இதுதான் இந்தியா ரூபாயோடைய சிம்பிளா இருக்கு. ரைட். இந்தியாஸ் ரேங்க் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இது நம்ம இப்பதான் பார்த்தோம். 130வது இடத்துல வந்து HDI இண்டெக்ஸ்ல வந்து இருக்கு. ஓகே, HDI இண்டெக்ஸ் ரேங்க் வந்து 2000 இதுல வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. சாரி, இது வந்து பழைய டேட்டா. ஓகே, 2024 வந்து பாத்தீங்கன்னா நம்ம 134வது இடத்துல இருக்கிறோம். மொத்தம் வந்து 193 நாடுகள். இதுதான் நான் வந்து முன்னாடி எழுதி போட்டிருப்பேன், இதுக்கு முன்னாடி HDI சம்பந்தமா. ஓகே, பழைய டேட்டாவே சொல்லிட்டேன், மாத்திக்கோங்க. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் கரண்ட் அக்கௌண்ட்? கரண்ட் அக்கௌண்ட் நடப்பு கணக்கு கீழ் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சிருப்பீங்கல்ல, இதுல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வரும், எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ட் வராது. அப்போ 1 and 2. அடுத்த கேள்வி பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் ஹெட் ஆஃப் இன்விசிபிள்? கீழ்கண்டவற்றுள் புலன் ஆகாதவை கணக்கில் கொள்ளப்படுபவை எது? மூணுமே வரும். சர்வீஸ், இன்கம், டிரான்ஸ்ஃபர்ஸ் மூணுமே வரும். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னா என்ன? ட்ரேட் பேலன்ஸும் நெட் இன்விசிபிளும் சேர்ந்ததுதான். இதெல்லாம் பேங்கிங் சம்பந்தமானது. மேபி கொஸ்டின் கேட்டா எழுதிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லிட்டு வர்றேன். ரைட். கிரீன் பாக்ஸ் அண்ட் ப்ளூ பாக்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன? ஒரு பெரிய விஷயம் இருக்கு, ஆனா அது ரிலேட்டடா இருக்கிறது வந்து WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அதுலதான் கிரீன் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. இது சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும்னா, அதாவது இந்த ப்ளூ பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ், இது சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும்னா நான் தனி ஒரு வீடியோ கொடுக்குறேன். இது வந்து இந்த அக்ரிகல்ச்சருக்காக இருக்கக்கூடிய பாக்ஸ் பா. ஓகேங்களா? கிரீன் பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. ரைட்டா? WTO உடைய சப்சிடிஸ் கீழே வரக்கூடிய பாக்ஸ் இதெல்லாம். இப்ப கிரீன் பாக்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த சப்சிடிஸ் வந்து நோ லிமிட். ஓகே, ஆம்பர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பர் பாக்ஸ்னா கோல்டன் பாக்ஸ். ஓகேங்களா? ஆம்பர்னாலே கோல்டுன்னு அர்த்தம். இதுக்கு வந்து 5% வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்காக கொடுப்பாங்க, 10% டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்காக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது வளரும் நாடுகள்ல அக்ரிகல்ச்சருக்காக 10% கொடுக்குறாங்க. ப்ளூ பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் லிமிட் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கும் லிமிட் கிடையாது. பட் ஆனா வந்து அது ட்ரேடுக்காக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ மினிமம் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாமே அக்ரிகல்ச்சர் ட்ரேடுக்காக இருக்கக்கூடியதான் ப்ளூ. ஓகேங்களா? அதுவும் லைஃப் ஸ்டாக்ஸும் சேர்ந்து வந்துடும் ப்ளூ அப்படின்னு சொல்லும்போது. ப்ளூ பாக்ஸ் கீழே லைஃப் ஸ்டாக்ஸும் சேர்ந்து வரும். ஸோ இது பத்தி ஃபுல் டீடைல் இன்ச் பை இன்ச் வேணும்னா நான் வந்து ஒரு வீடியோவை போடுறேன். இதெல்லாம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா 1994 வந்து உலக வர்த்தக ஆணையம் கீழே வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய சப்சிடிஸை தான் இங்க வந்து பேசியிருக்கோம். இப்ப இது வந்து எந்த தலைப்பின் கீழே வரும்னா, மெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபார்ம் சப்சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கு.
சப்சிடிஸ் அண்ட் மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி இதை வந்து எழுதிக்கோங்க. ஓகே, சப்சிடிஸ் ரெஜிம் இன்க்ளூடிங் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்சிடிஸ், நான் டிசார்டரிங் அண்ட் மினிமல் டிசார்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ள வச்சிருப்பாங்க. இதுல கிரீன் பாக்ஸ் ப்ளூ பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எது கீழே வருது, அண்ட் வந்து சீரியஸ்லி டிஸ்டார்டட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஒய் ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் சமீபத்தில் யூபிஎஸ்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் இதை ஒரு தடவை கூகுள்ல போய் ரெஃபர் பண்ணிருங்க, இன்டர்நெட்ல போய் ரெஃபர் பண்ணிருங்கப்பா. யூபிஎஸ்சியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ஓரியன்டா பேப்பர் 2ல ஜிஎஸ் பேப்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே, ஈவன் வந்து இப்ப WTO இஷ்யூ எ ஃபார்ம் சப்சிடிஸ், அதுவும் குறிப்பா வந்து கோவிட் பேண்டமிக் அடுத்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்பா இந்த ஆம்பர் பாக்ஸ் எதுக்கு இருக்கு, எம்எஸ்பி எதுக்கு இருக்கு, ப்ளூ பாக்ஸ் எதுக்கு இருக்கு, கிரீன் பாக்ஸ் எதுக்கு இருக்கு, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகே, சரி. அதே மாதிரி WTO பத்தி ஒரு தடவை பாத்துருங்க. உருகுவே ரவுண்ட்னா என்ன, காட்னா என்ன, இது பத்தின டீடைல்ஸ் ஒரு தடவை பாத்துருங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வி போயிடலாம். ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 1999. கூட்ஸ் ஆக்ட் வந்து 1999. சரி, அடுத்த கேள்வி. ஆக்ட்ராய் அப்படின்னா என்ன? இது ஒரு வரி, டாக்ஸ். எதனோட தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாக்ஸோட தொடர்பு கொண்டது. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஆக்ட்ராய்னா சர்ச் இட். கடைசி நேரத்துல நிறைய தகவல் சொல்லிட்டு வந்தாலும் போர் அடிக்கும். நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எதனோட சம்பந்தப்பட்டது? பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்போட சம்பந்தப்பட்டது. The data collected for first time is called, அதாவது முத கலெக்ட் பண்றது என்ன அப்படின்னு கேட்டா பிரைமரி டேட்டா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்ப இருக்கக்கூடிய ஆர்பிஐ கவர்னர் யாருப்பா? ஐ திங்க் ஆப்ஷன்லயே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆர்பிஐ உடைய கவர்னர் யார்? ஏன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. அவருக்கு ரஜினிகாந்த் மாதிரி அவரும் ஒரு காந்தம் வந்து வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா, எழுதிக்கோங்க. கவர்னர் மிஸ்டர் சக்திகாந்த தாஸ் தான் இருக்கிறாரு. இவர் வந்து 25வது கவர்னர். இதுக்கு முன்னாடி இவர் வந்து G20 மாநாட்டுல இந்தியன் ஷெர்பாவாவும் இருந்திருக்கிறாரு. இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆர்பிஐக்கு வந்து கவர்னரா வர முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு ராஜா. ரைட்டா? அதுக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டா, இப்ப சக்திகாந்த தாஸுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து உர்ஜித் பட்டேல். ஓகே, உர்ஜித் பட்டேல் இருந்திருக்காரு. ரைட். இவர் உள்ளுத்துலாவா? சரி, எல்ஐசி வந்து எப்ப ஃபார்ம் பண்ணாங்க? இந்த மாதிரி பேசிக் கொஸ்டினுமா கேட்பாங்க. 1956ல ஃபார்ம் பண்ணிருக்காங்கப்பா. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் ரிஜெக்டட் கொஸ்டின்ஸ் தான். புல் டினோட், காலை என்பது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, ஷேர் மார்க்கெட்ல காலை எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது வந்து இன்க்ரீஸ் இன் பிரைஸ் ஆஃப் செக்யூரிட்டி, பத்திரங்களுடைய விலையேற்றத்தை பத்தி குறிக்குது. ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்ப கொண்டு வந்தாங்க? 1973. பியர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலமாட்டை குறிக்கும், இந்த சாரி கரடியை குறிக்கக்கூடியது. கரடினாலே கவுத்து விட்டுரும். ஸோ அப்ப டிக்ரீஸ் இன் பிரைஸ். ஹர்ஷத் மேத்தாக்கு அந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்னா என்ன? அது எதனோட ரிலேட் ஆனது அப்படின்னு கேட்டா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட ரிலேட் ஆனது. ஸோ அப்ப எஸ்டிஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். மெயின்ஸ் தான், மெயின்ஸ்லயே கேட்கலாம். எஸ்டிஆர் சம்பந்தமாகவும் ஒரு தடவை படிச்சிருங்க. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். ஓகே, which of the following is not come under World Bank Group? உலக புதிய வளர்ச்சி வங்கி. ஸோ இது வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் பத்தி இப்பதான் பார்த்தோம் நம்ம. ஓகே, ஒரு நிமிஷம். நியூ டெவலப்மெண்ட் பேங்க் பத்தி இப்பதான் பார்த்தோம். அது எந்த அமைப்போட சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்ஸ் அமைப்போட சார்ந்தது. அதனால அது வந்து வேர்ல்ட் பேங்க் கீழே வராது. ஓகேங்களா,
மற்றது எல்லாமே வரும். சரி, அடுத்தது பாருங்க. செலுத்த சமநிலை தொடர்பான பிரச்சனைகளுக்கு உதவும் நிறுவனம். சரிங்களா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஷ்யூ இதோட இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து எதுன்னா IMF தான். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எப்ப கொண்டு வந்தாங்க? 1966. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரீசன் ஃபார் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்? எவை மக்கள் தொகை வெடிப்புக்கு தொடர்பில்லாதது, வெடிப்பிற்கான காரணங்கள் அல்ல? லோ பர்த் ரேட் வராது. லோ பர்த் ரேட் இருந்துச்சுன்னா எப்படி மக்கள் தொகை பெருக்கம் ஆகும், வெடிப்பாகும்? மக்கள் தொகை பயங்கரமா பெருசா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்றாங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லி. அடுத்தது பாருங்க. மக்கள் தொகையின் வளர்ச்சி பெருக்கம் உணவு உற்பத்தியை தாண்டி செல்லும் என்று சொன்னவர் யார்? மால்தஸ். மால்தஸ். சரி, மேட்ச் தி ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்ப உத்தரப்பிரதேசம் வந்து எப்பயுமே ஹை பாப்புலேஷன் தான். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, தனி நாடா அறிவிச்சோம்னா டாப் 10க்குள்ள வந்துடும். உத்தரப்பிரதேசத்தை தனி நாடா அறிவிச்சோம்னா மக்கள் தொகை அதிகமா இருக்க பட்டியல்ல இந்தியா இப்ப ஃபர்ஸ்டா, இந்தியா 2வது இடத்துக்கு போயிடும், சைனா ஃபர்ஸ்ட் வந்துடும், அமெரிக்கா வந்து 3வது இடத்துல இருக்கும். அந்த பட்டியல்ல டாப் 10க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 4 இல்லைன்னா 5வதுக்குள்ள உத்தரப்பிரதேசம் தனி நாடாக இருந்துச்சுன்னா வந்துடும். சிக்கிம் இதுல ரொம்ப கம்மியானது. பீகார் வந்து பாத்தீங்கன்னா ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி, இடம் ரொம்ப சின்ன இடம், நெருக்கடி அதிகம். அருணாச்சல பிரதேசம் லோ பாப்புலேஷன் டென்சிட்டி. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. கரெக்ட்லி மேட்ச்டு, இதுவும் வந்து அந்த செக்ஸ் ரேஷியோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எது சரியாக பொருந்தி இருக்கு? பீகார் வந்து லோ லிட்ரேசி இருக்கக்கூடியது, கேரளா வந்து ஆண் பெண் வீதாச்சாரத்துல பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க, சோ அப்ப ஹை செக்ஸ் ரேஷியோ. சிக்கிம் தவறா இருக்கிறாங்க, தவறாக உண்டு, அதனால சி ரைட் ஆன்சர். 79வது கேள்வி பாருங்க, மிக முக்கியமானது. செகண்டரி செக்டார்னா எதெல்லாம் சேர்ந்தது? ஓகே, சோ செகண்டரி செக்டார்னா இப்ப பிரைமரி முதன்மை துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சார்புடையதாக இருக்கும். சம்திங் ஏதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துவாங்க. ஓகேங்களா, சோ அப்ப இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்துடும். இப்ப டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது சர்வீஸ் செக்டார். ஓகே, சோ அப்ப 2, 3 தான் வரும். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் வித் லோ பாப்புலேஷன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல ரொம்ப மக்கள் தொகை கம்மியா இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்டா பெரம்பலூர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் டெர்ஷியரி செக்டார்? டெர்ஷியரி செக்டார்னாலும் சர்வீஸ் செக்டார்னாலும், சர்வீஸ் செக்டார்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா, இது வந்து எல்லாமே வரும், ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ், பேங்கிங் எல்லாமே வரும். ஆப்ஷன் டி. மேட்ச் த ஃபாலோயிங் நீலகிரி, தர்மபுரி, கன்னியாகுமரி, சேலம். இப்ப லிட்ரேசி ரேட் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கன்னியாகுமரி வந்து ஹையஸ்ட் லிட்ரேசி ரேட் தான். மேட்ச் த ஃபாலோயிங்ல இது கொடுக்கல, அதாவது ஆப்ஷன் 1, 2, 3 கொடுக்கல. நீலகிரி வந்து ஹை செக்ஸ் ரேஷியோ, தர்மபுரி லோ செக்ஸ் ரேஷியோ. எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1, 2, 3 பா. ஓகே, கன்னியாகுமரி வந்து ஹை லிட்ரேசி. கன்னியாகுமரி எப்பவுமே கல்வியில டாப் தான். ஆனா சேலம் ஒரு தடவை பாத்துருங்க, ஹை எஸ்டி பாப்புலேஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பாத்துருங்க மக்களே. அது மட்டும் யாராவது ரெஃபர் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 82வது கொஸ்டின் மட்டும் உங்களுடைய ஹெல்ப் எனக்கு முக்கியம். ஏதாவது சேஞ்சஸ்னா எனக்கு சொல்லுங்க. 83வது கேள்வி. இண்டெக்ஸ் யூஸ் டு கால்குலேட் லெவல் ஆஃப் இன்ஃபிளேஷன். சிபிஐ தான் பண்ணுவாங்க, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா, எழுதிக்கோங்க. சென்சஸ் டே எப்ப அப்படின்னு கேட்டா February 9. மிட் டே மீல் ஸ்கீம் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அதாவது மதிய உணவு திட்டம்? 1995. ஓகே, சரி 95 வராதுன்னு நினைச்சேன். ஆக்சுவலா 95 ரைட் ஆன்சர் தான்ப்பா. 1995 15 ஆகஸ்ட். சென்ட்ரலா இல்லனா ஆல் இந்தியா லெவல்? இது வந்து தமிழ்நாட்டுல இருந்தா இந்த திட்டம் வந்து போயிருக்குங்கிறதுனால டவுட் ஆயிடுச்சு எனக்கு. இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகில இந்திய அளவுல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டா வந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1995. ஆனா அதுக்கு முன்னாடி 1925ல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கு.
1962 டு 63ல இது வந்து ஒரு மாநில அரசாங்கத்தோட இதா மாறிச்சு. காமராஜர் தான் இனிஷியேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டம் வந்து சத்துணவு திட்டமாக எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா 1982ல வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட இது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போக தமிழ்நாடை பார்த்து ஆரம்பித்த இரண்டாவது மாநிலம் குஜராத். ஆனா குஜராத்ல 1984ல ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் அது நிப்பாட்டிட்டாங்க, ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஈவன் இப்ப சமீபத்துல கூட வந்து ஒரு 2-3 வருஷம் இருக்கும், ராஜஸ்தான்ல கட் பண்ணிட்டாங்க, ஃபண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்ப இருந்து பாருங்க, காமராஜர் வித்திட்டது இப்ப வரைக்குமே வந்து அந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கு. இது வந்து ஆல் இண்டியா லெவல்ல ஈவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் படிக்கும் போது தமிழ்நாடு பத்தி பெருமையா பேசக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ்ல இதுவும் ஒண்ணு. இப்ப யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க எல்லாம் தமிழ்நாட்டு மாணவர்களை பார்த்து, எப்பா இவ்வளோ விஷயங்கள் உங்க ஊர்ல வந்து அந்த காலத்திலே நடந்துருச்சா, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரி முற்போக்கு விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பெருமை. அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா, MS சுவாமிநாதன், எலெக்ஷன் கமிஷன் உடைய தலைவராக இருந்த TN சேஷன், இவங்களை பத்தி எல்லாம் வகுப்புல வரும்போது நிச்சயமாக தமிழ்நாடு பத்தி அப்படிதான் பேசுவாங்க. அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுல இருந்து வந்தோம்னு சொல்லும் போது பெருமையாவே இருந்துச்சு. சரி, அடுத்த 86வது கேள்வி. ஃபாலோயிங் இஸ் கால்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது உற்பத்திக்கான காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே தான் வரும். எல்லாமே வரும்பா, ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, புக்கை ரெஃபர் பண்ணுங்க, எல்லாமே தான் வரும். ஆக்சுவலா காட் நோபல் பரிசு சரிங்களா, பொருளாதாரத்திற்கான அதை வந்து செகண்ட் பிரைஸ்னு போட்டிருக்காங்க. நோபல் பரிசை வென்றது யார் அப்படின்னு கேட்டா அமர்த்தியா சென். ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எப்ப இருந்து இருக்கு? 1997. அதாவது ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னா மனித வறுமை குறியீடு. which of the following method is followed by India in taxation? progressive taxation. அது வந்து ப்ராக்ரெசிவ் ரிப்போர்ட் மாதிரி தான், இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, வளரும் வரி விதிப்பு முறை, அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பேஸ் இயர் ஆஃப் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த பேஸ் இயர் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வாட் இஸ் பேஸ் இயர் அது முதல் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் இயர்னா இந்த இன்ஃபிளேஷன் பார்க்கும்போது எதுன்னு நமக்கு சரியா தெரியாது, ஒவ்வொரு பொருளுக்குமான விலை ஏற்றம் இறக்கம்னு இருக்கும். அப்ப ஒரு பேஸ் இயரை வச்சுதான் நம்ம வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஓகேங்களா, அப்ப கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 2011 to 12 இதுதான் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் 11 to 12 2012 தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2012 தான் இருந்தது. ஆனால் என்ன ஆயிருக்குன்னா, ஜூன் 2024ல இந்த 2012ல இருந்து 2024 மாத்திட்டாங்க. அப்ப சிபிஐ உடைய பேஸ் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2024. ஓகேங்களா, அது இப்ப ரீசெண்டா மாற்றப்பட்டது, அதனால சொல்ல வர்றேன், இப்ப ரீசெண்டா சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அப்ப மாத்திக்கோங்க. ஓகேயா, சரி, நிறைய தடவை கேட்கிறாங்கப்பா. தொண்ணூத்தி ஓராவது கேள்வி. which of the following is not the function of RBI? ஸோ இது வந்து குரூப் 1ல போன தடவை, அதாவது இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் 1 இல்ல, அதுக்கு முன்னாடி குரூப் 1ல கேட்ட கேள்வி. ஓகே, ஸோ நாட் அப்படின்னு கேட்டா ஃபார்முலேட்டிங் பிசிக்கல் பாலிசி, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் பார்த்துக்கும். ஸோ அதனால இது வராது. ரைட்டா, அடுத்தது பாருங்க, பேசல் நார்ம்ஸ்னா என்ன? பேசல் நார்ம்ஸ் சொல்லும் போது பேங்கிங்கோட சம்பந்தப்பட்டது. நீங்க IBPS எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அந்த பேசல் பத்தி நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. The head of பாரத் மஹிலா பேங்க், ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து இப்ப அவுடேட்டட், பட் இருந்தாலும் ஏன்னா வந்து பாரத் மஹிலா பேங்க், பாரதிய மஹிலா பேங்க் அப்படின்னு சொல்லும் போது அது இப்ப SBIயோட சேர்த்துட்டாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்த்துட்டாங்க. அதனால இது வந்து வராது, BMBன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த கொஸ்டின் வந்து இப்ப இல்ல. Consider the following regards GNP, gross national product.
மொத்த தேசிய உற்பத்தியோட தொடர்புடையது என்ன? தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு தடவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் மொபைல்ல இருக்கிறத ஜூம் பண்ணிக்கலாம். உங்களால யூடியூப்ல மொபைல்ல பாக்குறீங்கன்னா 2 விரலை வச்சு அப்படியே ஜூம் பண்ணுங்க, உங்களால ஜூம் பண்ண முடியும். ஃபுல் வீடியோ ஃபுல் கொஸ்டின்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் எரர் மாதிரி எனக்கு இருக்கு. higher the GNP, lower will be the quality of life when other things are equal. சரியா, இது ஃபர்ஸ்ட் இது வந்து புரியல. பட் ரெண்டாவது பாருங்க, GNP இஸ் GDP பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இது வந்து சரியா தான் இருக்கு. ஓகே, ஸோ GNP வந்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் வித் GDP சேர்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது கிடைச்சிரும், GNP கிடைச்சிரும். ஸோ அப்போ இது ரெண்டாவது ரைட் தான். ஸோ அப்போ ரெண்டாவது ரைட்னு சொல்லும்போது எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. 2 வராது. ஸோ அப்போ ஒன் ஒன்லி தான் தப்பு. இதை பேஸ் பண்ணி நான் இங்க வந்து வச்சிருக்கேன், தெரியல. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க, காப்பீட்டு துறையில், அதாவது இன்சூரன்ஸ்ல காப்பீட்டு துறையில் தனியாருக்கு டேஷ் குழு பரிந்துரையின் பேரில் முதலீடு செய்ய வழிவிடப்பட்டது. இது வந்து மல்ஹோத்ரா, எழுதிக்கோங்க, மல்ஹோத்ரா. இந்தியாஸ் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னு கேட்டா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்காதீங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல கிளியரே பண்ண முடியலன்னா அப்படிங்கும் போது நம்ம பாத்துக்குவோம். ஸோ எக்ஸாம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி பாத்துக்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ரிகார்ட்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். மனித மூலதன ஆக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஒரு முக்கியமான கொஸ்டின், நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீசிங் நாலேஜ், ஸ்கில், ப்ரொடக்டிவிட்டி, கெப்பாசிட்டி ஆஃப் பீப்புள். ஹியூமன் கேபிட்டல் ரிசோர்ஸ்னு மாத்திக்கோங்க. மனித மூலதன ஆக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப கேபிட்டல் ரிசோர்ஸ் இது மக்களின் அறிவு திறன் மற்றும் மக்களுடைய உற்பத்தி செய்யும் திறன் ஆகியவற்றை அதிகரிக்கும் செயல்முறையாகும். சரிதான். ஓகே, ஸோ அதே நேரத்தில் இட் டஸ் நாட் இன்க்ளூட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஹெல்த் அண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டஸ் நாட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டா எதெல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க இந்த ஹியூமன் கேபிட்டல் ரிசோர்ஸ்ல? இன்டான்ஜிபிள் வெல்த், இன்டான்ஜிபிள் வெல்த் ஆஃப் நேஷன், அது கீழே ஸ்கில்டு பாப்புலேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், கல்ச்சர், ஆர்ட்ஸ், இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமா ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லும் போது எஜுகேஷன், ஹெல்த், ஆன் த ஜாப் ட்ரைனிங், மைக்ரேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் உள்ளக்குள்ள வரும். ஓகே, ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் சோசியல் சர்வீஸும் உள்ள வருது, ஆனா இங்க இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒன்லி தான் ரைட். ஓகே, டஸ் நாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால ஒன்லி ரைட். அடுத்த கேள்வி பாருங்க, MFN ஒரு வார்த்தை வைப்பாங்க, மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் சொல்லி. காங்கிரஸ் இருந்த வரைக்கும் ஈவன் நரேந்திர மோடி வந்து பிரதமர் ஆக பொறுப்பேற்று முதல் 5 வருடத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா MFN ஸ்டேட்டஸ் வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு வந்து ஒரு இந்த அது என்ன அட்டாக், யூரி அட்டாக்கா, ஒரு அட்டாக் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. MFN மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் ரிகார்ட்ஸ் எக்கனாமிக்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுல வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் எது கீழே வருதுன்னா உலக வங்கி கீழே வருது. ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட நாட்டோட MFN ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துக்குவாங்க. அது வந்து பொருளாதார ரீதியாக ஏற்றுமதி இறக்குமதி அதுக்காக இருக்கும். சரி, அடுத்தது பாப்புலேஷன் ஆஃப் பிளேஸ் டிபெண்ட்ஸ் ஆன், மக்கள் தொகையை தீர்மானிக்கும் அடிப்படை காரணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெத் ரேட், மைக்ரேஷன், பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடப்பெயர்ச்சி. இதுல வந்து இறப்பு விகிதம் மற்றும் இடப்பெயர்ச்சி கண்டிப்பா வரும். பர்த் ரேட்டும் வரும்பா, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். பர்த் ரேட், டெத் ரேட், மைக்ரேஷன். ஏன்னா இதுல பர்த் ரேட் அப்படிங்கிறது நேட்டல் பர்த் ரேட்ல நிறைய விதம் இருக்குப்பா. நேட்டல் பர்த் ரேட்டா அந்த மாதிரி எனக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ அதனாலதான் வந்து பர்த் ரேட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது.
ஓகேங்களா. ஸோ மெயின் ஃபேக்டர் காஸ் பாப்புலேஷன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பர்த் ரேட், டெத் ரேட், மைக்ரேஷன், இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால 3யும் எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி 100வது கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின். பொருட்களின் மதிப்பின் மீது விகிதாச்சார முறையில் வரி விதிப்பது டேஷ் ஆகும். Tax levied as a percentage of value of goods is called dash. Okay, so right question. இது வந்து இங்கிலீஷ்ல கொடுக்காம வேற வார்த்தையில கொடுத்துருக்காங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா மதிப்பு வரி விகிதம்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பு வரி விகிதம், இதுதான் ரைட். ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புக்கை ரெஃபர் பண்ணுங்க ஒரு தடவை. ஸோ டாக்ஸ் அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா ப்ராடக்ட். ஆர் ப்ராடக்ட். ப்ராடக்ட்னு சொல்லலாம், இல்ல குட்ஸ்னு சொல்லலாம். ஓகேயா. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு கேட்டா ஆட் வெலோரம் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இந்த ஆட் வெலோரம் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்ப அது வந்து டிரான்சாக்ஷன் நடக்குதோ, இம்போஸ்ட் அட் டிரான்சாக்ஷன் டைம். அது வந்து எப்ப பண்ட மாற்று நடக்குதோ அப்பதான் வந்து நடக்கும். அதுவும் எப்படின்னு கேட்டா வேல்யூ ஆஃப் த ஐட்டம் பேஸ் பண்ணி நடக்கும். எழுதிக்கோங்க. This tax imposed at the time of transaction and it based on assessed value of the goods. So இதுதான் add valorem. So இத வந்து நீங்க என்ன சொல்ல VAT வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து மதிப்பு கூட்டு வரி. வேல்யூ ஆடட் டாக்ஸ்ல இருந்து இது கொஞ்சம் லைட்டா மாறுது. ஆட் வேலட்ரம்னா என்ன அப்படின்னு தனியா இன்னொரு வகுப்புல சொல்றேன். ஏன்னா நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருந்துதான் வந்து இந்த என்ன சொல்ல ஆட் வெலட்ரம் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல, ரியல் எஸ்டேட் அந்த இதுல எல்லாம் போடுவாங்க. ஓகே, ஓகே, மோஸ்டா வந்து இந்த ரியல் எஸ்டேட் அது பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. அஸ் வெல் அஸ் இப்ப அப்ராட்ல இருந்து ஏதாவது ஒன்று வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து இம்போர்ட் டியூட்டி டாக்ஸ்னு ஒன்று போடுவாங்க. அந்த இதுவும் அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் வேலூரம் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஓகேயா. லேண்ட், பில்டிங், அதர் சம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் போடுவாங்க. காரு, சில இடத்துல வந்து கார் வாங்குவாங்க, ரோல்ஸ் ராய்ஸ் அந்த மாதிரி வாங்கும்போது காருக்கு வந்து இந்த ஆட் வேலோரம் டாக்ஸ் போடுவாங்க. சிலர் வந்து போட்டு வாங்குவாங்க, குட்டியா வந்து ஒரு போட்டு வாங்குவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த கார்ல வந்து போட்டை வச்சு இழுத்துட்டு போவாங்க. அப்புறம் கடற்கரை வந்துருச்சுன்னா அங்க போய் போட்டு கடல்ல போட்டு இல்லைன்னா ஏரிக்கரையில போட்டு ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹை லெவலா இருக்கிறவங்களுக்கு இந்த டாக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். இதோட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. வாழ்த்துக்கள், ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. யூனிட் 8, 9 ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஐஎன்எம் எல்லாமே வந்து ஃபுல்லா கொடுத்துருக்கேன். பிளஸ் ஒரு ஃபுல் வீடியோ, அதாவது 200 கொஸ்டின் அடங்கிய ஒரு ஃபுல் வீடியோவும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கற்பதை எஸ்ல இப்போ ரீசெண்டா 2 days பேக் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.